ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய வாழ்வில் இருக்கும் எதிர்பார்ப்புகள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன். உனக்கு என்ன வேண்டும்? உன் வாழ்வுக்கு இப்பொழுது தேவை என்ன? என்ன விஷயத்திற்காக நீ இப்பொழுது இந்த நிமிஷம் போராடுகிறாய்? எந்தெந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்று அனைத்து விஷயத்தையுமே நான் அறிகிறேன். எதுவுமே நான் தெரியாது என்று பொய்யும் சொல்லவில்லை, நடக்காது முடியாது என்று எதையுமே உன்னுடைய மனம் நோகும்படியும் நான் சொல்லவில்லை. என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அமோகமாகத்தான் நடக்க வேண்டும். சில நேரத்தில் சில வழிகளை கொடுப்பது, சில தவறுகளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அந்த தவறுகள் எப்பொழுதும் உன்னுடைய மனதை நீ கஷ்டப்படுகிறாய் அல்லவா, உன்னுடைய மனதை உடைப்பதற்காக அல்ல. உன்னுடைய மனதில் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறாய், அந்த விஷயத்தை திரித்து கொள்ள வேண்டும் இதன் மூலமாக என்பதற்காகத்தான் வழியை தருகிறேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அதை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னடா இது, இவ்வளவு பெரிய வழியை தந்து விட்டாரே சாய் என்று நீ நினைக்கிறாய். தயவு செய்து அப்படி நினைக்காதே. ஏனென்றால் சாய் உனக்காக ஒரு வழியை தருகிறேன், அதுவும் உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் வழிகளை தருகிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எந்த ஒரு தவறையும் நீ செய்யக்கூடாது என்பதற்காக. அதனால் ஒரு விஷயம் தவறாக நடக்கிறது என்பதற்காக அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் போகாது. சில நேரத்தில் சில விஷயங்கள் பிடிக்காமல் நடக்கிறது. அதற்காக என்ன தங்கமே செய்ய முடியும்? அந்த விஷயத்தை தாங்கித்தானே ஆக வேண்டும். உழைக்கிறாய், ஒவ்வொரு கட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாய். எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வருகிறது என்பதற்காக தவறாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசிக்கக்கூடாது. தவறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் முழு நேரமும் நான் இருப்பேன். உனக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்து விஷயத்தையும் தந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தருவதற்காகத்தான் இருக்கிறேன். அதையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தையும் ஒரு பயத்தையும் தருகிறேன் என்றால் அது உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். சில சமயங்கள் உன்னுடைய வாழ்வில் ஒரே ஒரு விஷயம்தான் தோன்றுகிறது, ஏன் நம்முடைய வாழ்வில் இப்படி நடக்கிறது என்பது. தங்கமே, எந்த நிலையையும் நினைத்து பயப்பட வேண்டாம். எல்லா நிலையிலும் நிச்சயமாக நான் உனக்கு துணை புரிவேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு கஷ்டம் வருகிறதா, அதற்கு பின்பு ஒரு நல்லதும் வரும். எந்த காரணம் கொண்டும் பயப்படாது, நான் தீர்வு கொடுப்பேன். உன்னுடைய கண்ணீருடைய வழிகள், அந்த கண்ணீருடைய அந்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நான் அறிகிறேன். உன்னுடைய கண்ணீரை சிந்தும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நான் துடிக்கிறேன். நீ எந்த அளவு நெஞ்சு வலிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அழுகையை நீ அழும் பொழுது என்னுடைய மனமானது மிகவும் பதட்டமாகுகிறது. இந்த பிள்ளை இப்படியே அழுது உடம்பை கெடுத்து கொள்ளுமோ என்று மனமானது எனக்கு பயமாக உள்ளது. தங்கமே, அவ்வளவு தூரமெல்லாம் அழாதே. மன உளைச்சலுக்கு எப்பொழுதும் ஆளாகாதே. எல்லா நேரத்திலும் உனக்கு துணை உண்டு. எல்லா நேரத்திலும் இப்பொழுது இந்த நிச்சயமாகவே சாய் இருப்பேன். இந்த சாயுடைய அனைத்து விஷயங்களும் நன்றாக உனக்கே தெரியும். எந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய அளவுக்கு செய்து உன்னை வாழ வைப்பேன். என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ அந்த அனைத்து கடமைகளையும் உனக்காக நான் செய்து வாழ வைப்பேன். துரோகத்திற்கு இடம் கிடையாது இனிமே. மற்றவனுடைய வாழ்க்கைக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையை
தலை குனிய வைக்க மாட்டேன். உன்னை எந்த ஒரு காலமும் தோற்று போகவோ, எந்த ஒரு காலம் உன்னை மற்றவர் மத்தியில் ஒரு தலை குனிந்து நிற்கவோ இனிமே அதற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. எப்பேறுபட்ட மன உளைச்சலாக இருந்தால் நான் அதற்கு வழிகாட்டி நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். துரோகிகள் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் துரோகிகள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீட்டெடுக்கவும், அதிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்கவும் நான் உண்டு. தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே பார். ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கும். பணமோ இல்லை உன்னிடம் ஏதாவது பூஜையோ எதையுமே நான் எதிர்பார்க்கவில்லை. எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன தெரியுமா? என் மீது நம்பிக்கை, பொறுமை, இது மட்டும் இருந்தாலே போதும். எத்தனை வழிகளை நீ சுமந்தாலும் நான் அதிலிருந்து காப்பாற்றுவேன். காலமும் நேரமும் எல்லா விஷயமும் அடியோடு முடிந்து எல்லா நேரமும் உனக்காக இந்த சாய் இருப்பதை கூடிய சீக்கிரமாகவே உணர்வாய். மற்றவர்களுக்கு நீ உதவி செய்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யார் எப்படி என்று பார்த்து செய்ய வேண்டும். மற்றவர்களுக்காக மனமிறங்கி நீ இன்று செய்யும் பொழுது நாளைக்கு அது உனக்கு ஆபத்தாகி விடக்கூடாது. மனதளவில் பொறுமை, நம்பிக்கை, விடாமுயற்சிகள் எல்லாமே இருக்க வேண்டும். தோற்று போக மாட்டாய். ஒவ்வொரு கட்டமும் ஜெயிப்பாய். இன்று நீ நிற்கிறாய், என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்று ஒரு நடுங்கிய குரலோடு என்ன நடக்கப் போகிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறாய். இந்த நிமிஷம் நீ முடிவெடுத்துக்கொள். இப்பொழுது நீ எந்த ஒரு நடுக்கத்தில் இருக்கிறாயோ, எது உனக்கு மிகப்பெரிய அளவில் பாதித்து உன்னுடைய மனதை கலங்க வைக்கிறதோ அந்த விஷயம் உனக்கு தீர்ந்து மிகப்பெரிய நல்லது நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாமே மாறும். உன்னிடம் இருக்கும் ஒன்று உன்னிடம் மட்டும்தான் இருக்கும். புரிகிறதா? எல்லாமே ஒரு நல்லதுக்குத்தான். ஒரு வழியை அனுபவிக்கிறாய் என்றால் அந்த வழிகள் ஆனது அந்த வழிகளானது ஏன் வருகிறது என்றால் திரும்பவும் அதே தவறை நீ செய்யக்கூடாது என்பதற்காக. உனக்கு வழியை கொடுத்தால்தான் அதனுடைய அருமை தெரியும், அதற்கான ஒரு வேல்யூ தெரியும். எல்லாமே புரிந்து கொள், எல்லாமே தெரிந்து கொள், எல்லாமே மாற்றப்படும். எதுவும் உன்னுடைய கையை மீறி போகாது. அப்படி போனால் நீ தாங்க மாட்டாய் என்பது இந்த சாய்க்கு தெரியும். இந்த சாய் அவ்வளவு சுலபத்தில் யார் கையையும் விடமாட்டேன், யார் கையையும் எப்பொழுதும் விட்டு எனக்கு பழக்கம் இல்லை. புரிகிறதா? கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். கையை பிடித்துக்கொண்டு உன் வாழ்க்கை முழுவதும் நான் வருகிறேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.